புருஷனை அன்பு கூறுங்கள். மனைவி குறித்து புருஷர்களை சொல்லும்போது சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். ஆனால் மனைவி குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நல்லவேளை நாங்கெல்லாம் தப்பிச்சோம். ஒருவேளை அந்த பைபிளை படிக்கும்போது பயமா இருக்கு. வசனத்தை கொஞ்சம் உள்டாவா எழுதியிருந்தாங்கன்னா எங்க கதை என்ன ஆயிருக்கும்? எழுதாத போதே பாதி வீட்டில் அப்படிதான் இருக்கு. அதனால அவர் இன்று வரைக்கும் பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார், உங்களுக்கும் கீழ்ப்படிவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, மனமியாய் இருக்க கடவுள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பய பக்தியோடு இருக்க வேண்டும். பயமுறுத்துகிற ஒரு பெண்ணாக இருக்கவே கூடாது. எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் ஆன பொழுது ஒரு ஊழியர் 3 ஆலோசனை கொடுத்தார். இந்த 3 ஆலோசனை நடந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி, கணவன் மனைவி அனுதின வாழ்வில் ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் தினந்தோறும் 3 வார்த்தைகளை பரிமாறி, they have to exchange 3 words every day is set. Number 1, கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சாரி என்று சொல்லிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டுமா? குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் தெரிந்த முதல் வார்த்தை சாரி என்பது. ஆனா நம்ம தேசத்து பெண்களுக்கு சாரிங்கிற வார்த்தை ரொம்ப சீக்கிரம் வாயில வராது. சாரிக்கு பதிலா சாரி சாரி சாரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டில் வாங்கி கொடுக்க முடியாம அவர் தான் பாவம் சாரி சாரி சாரின்னு இருப்பாங்க. இரண்டாவது சொன்னார், அனுதினமும் தினந்தோறும் ஒவ்வொரு புருஷனும் மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும், தேங்க்யூ என்று சொல்ல வேண்டும். ஒரு நாளும் இருவரும் சின்ன உதவியாக இருந்தாலும் கூட, ஒருவேளை பெல்ட்டை மறந்துச்சமா செஞ்சா கொஞ்சம் பெல்ட்டை கொண்டு வந்து சொன்ன, கொண்டு வந்த உடனே ஷாமி தேங்க்யூ செஞ்சான்னு சொல்லணும். பிடிக்காம தேங்க்யூ என்று சொல்ல வேண்டும். இதை பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமணம் ஆகிற புதுசிலே காலையில டார்லிங், மத்தியானம் டார்லிங், நைட்டு டார்லிங், ஒரே டார்லிங் டார்லிங்கா இருக்கும். கொஞ்சம் மாசம் ஆக ஆக டார்லிங்னா டாங்கியா மாறி போயிடும். அது எங்க மாறுது எப்படி மாறுதுன்னு தெரியாது. அந்த டாங்கியா மாறாம இருக்கணும்னு சொன்னா இந்த டார்லிங் 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 அடிப்படை தேங்க்யூ சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார், தினந்தோறும் மனைவி புருஷனை பார்த்து, புருஷன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி, உங்க பொண்டாட்டியை பார்த்து லவ் யூ சொல்லணும், உங்க புருஷனை பார்த்து லவ் யூ சொல்லணும். நீங்க நிறைய பேர் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை பார்த்து லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருங்க. ஆக 3 காரியம் எந்த கதை சொன்னாரோ அதை 3 காரியங்களும் நாங்கள் அபியாசப்படுத்த ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு ஒரு குழந்தை தேவன் கொடுத்தார், எங்கள் மகன் வளர்ந்து வந்தான். வளர்ந்த நாட்களிலே பார்த்தான், என்ன டேட் டெய்லி 2 பேரும் கட்டிட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அன்றைய he started telling daddy I love you, mommy I love you. எனக்கு வீடு ஃபுல்லா ஒரே லவ்வா தான் இருக்கு. உங்கள் வீடும் நல்லறமாய் இல்லறமாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவரை முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்க கூடிய ஒரு சுவாபமாகிய சாரி என்று சொல்லிக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். நன்றி அறிவுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அப்படினால தேங்க்யூ என்று சொல்ல பழகுங்கள். உங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படினால் ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். கடவுள் நிச்சயமாக இருந்து சாட்சியை தேவன் கொடுத்திருக்கிறார். சேச்சி அவங்க அம்மா so lovable person, அவங்க அண்ணன் சாம், பிள்ளைகள் எல்லோரும் மிக சந்தோஷமாக அன்பான ஒரு குடும்பத்தை வாழ்ந்து கொண்டு ஆகவே இந்த நாளிலே பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையோடு இனி வரும் நாட்களிலும் கூட சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்து குடும்ப வாழ்விலே இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கென்று ஊழியங்களை செய்யும்படியான ஒரு கருவிகளாய் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்காய் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நல் வார்த்தைகளை முடிக்கிறேன். நமக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இவர்களை வாழ்த்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. சாரி, தேங்க்யூ, ஐ லவ் யூ சொல்ல ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் we are at a very important point of the program, cutting of the wedding cake. மணமக்கள் இப்பொழுது இந்த wedding cake-ஐ கட் செய்ய இருக்கிறார்கள். அவருக்கு உதவி செய்ய I request Mrs. Juliet Jonathan to come forward and helping out this couple to cut this wedding cake. Mrs. Juliet Jonathan.
Mr. Shaji. Nandri Urai. Good evening, everybody. This is the day that the Lord has made. We give our heartfelt thanks to our Lord Almighty Jesus Christ, who have nurtured me and my wife as a family. And we give thanks to all our beloved ones who have accepted our invitation and make this marriage a grand success. We beseech your prayers for your future life, that we should also serve the Lord. Thank you, one and all. Thank you very much. And our closing prayer by Reverend Cherian. He has come all the way from Kerala. I could see a mini Kerala here tonight. ஒரு சின்ன குட்டி கேரளாவை இங்கே இருக்கிறது. ஆகவே கேரளா வந்திருக்கிற போதகர், I would like to request Reverend Cherian to our closing prayer and benediction. വധുവരന്മാർക്ക് ഭാഷയൊന്ന് മാറ്റി പറയുകയാണ്. വധുവരന്മാർക്ക് എൻ്റെ സകലവിധ ആശംസകൾ അർപ്പിച്ചുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഞങ്ങളെ ആശ്രയിക്കുന്ന ഞങ്ങളുടെ സ്വർഗീയ നല്ല ദൈവമേ, ഈ സന്ധ്യാസമയത്തിന് വേണ്ടി സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇന്നത്തെ പാൽക്കാലം ഞങ്ങൾക്ക് ദാനമായി തന്നതിനായി സ്തുതിക്കുകയും വാഴ്ത്തുകയും ചെയ്യുന്നു. കർത്താവേ, ഷാജി സിന്ധുവിനെ അവരുടെ വിവാഹത്തിൽ കൂടി അവരുടെ കുടുംബ ജീവിതത്തെ അവിടുന്ന് അനുഗ്രഹിക്കുമാറാകുന്നു പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ നാളുകളെല്ലാം നിന്റെ കൃപ അനുഭവിക്കുവാൻ സഹായിച്ചതിനായി സ്തുതിക്കുകയും സ്തോത്രം ചെയ്യുന്നു. ദൈവമായ കർത്താവേ, ഇന്നിവിടെ കൂടിയിരിക്കുന്ന നിന്റെ മക്കളെല്ലാം അനുഗ്രഹിക്കണമേ. ഈ രാത്രിയാവുമ്പോഴെല്ലാം ഞങ്ങളെ കാത്തു സൂക്ഷിച്ച് ബലപ്പെടുത്തണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. മാനവും മഹത്വം എടുക്കണമേ. യേശു വിഷയാകുമ്പോൾ ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന കൃപയോടെ കേൾക്കുമാറാകണമേ. ആമേൻ. പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവുമായ ത്രിയേക ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം കൂട്ടായ്മേ പ്രാർത്ഥനകളൊക്കെ എല്ലാ കാര്യങ്ങളും വരെ ഈ വധുവരന്മാരോടുകൂടി ഇപ്പോഴും എന്നേറ്റിരിക്കുമാറാകട്ടെ. விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இந்த விருந்திலே எங்களோட ஐக்கியம் கொண்டு எங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு வலது புறத்தில் vegetarian is available. And bless the couple and leave the dice onto my left. God bless you. God bless you. கைவிடனானால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன் உன்னை தோளில் தூக்கி உன்னை சுமந்து கொள்வேன் என்றும் என்றுமே என் பார்வைக்கு அருமையானவன். உந்தன் கண்ணீரை துருத்தியில் வைத்தேன், உந்தன் துயரத்தை மாற்றி அமைப்பேன். உதிரம் சிந்தி உனை மீட்டு கொண்டு தினம் போகும் பாதை தனை காட்டுவேன் என்று சொல்லி உனை ஆற்றி தேற்றி மனம் குளிரச் செய்து உயர்வாக்கியே.
சொல்லி உன்னை அழைத்த தேவன் நான் தாயின் கருவினிலே. தெரிந்து கொண்டேன் உன்னை, புரிந்து கொண்டேன் உன்னை, துயரமில்லை இனியே. நித்தமும் நடத்தி செல்லுவேன், வற்றான் நீரூற்று போலவே இருப்பாய். வளமுள்ள தோட்டத்தை போலவும் இருப்பாய். உந்தன் ஆத்துமத்தை திருப்தியாக்கியே போஷித்தென்று முனை நடத்துவேன். உந்தன் எலும்புகளை பலமுள்ளதாய் மாற்றி காட்டிடுவேன் என்றுமே. கண்களும் ஏங்கிடுதே, கால்களும் ஓடிடுதே.
మదదని నిని సా ని ద మద మదదని నిని ని సా லாசரு மரித்த 4 நாட்கள் ஆன பின்னாலே கல்லறை சென்று இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். அதிசயமானவர் அற்புதரே, இயேசு ஒருவரே வேறு இல்லை. நித்திய ஒளி சத்தியம் அவர், நல்ல வழி ஜீவனவர். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடி மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். இயேசுவை தொட்ட பாடுல ஸ்திரீயும் சுகத்தை பெற்றாளே. மரித்து போன எவ்வீரும் மகளும் பிழைத்தெழுந்தாளே. வேலைக்காரன் மகள் பிழைத்தாள், அவர் செய்த அற்புதம் கணக்கிலேயே. நமக்கும் அவர் ரட்சகரே, அற்புதங்கள் செய்திடுவார். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடி மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம், தினம் புகழ்ந்தே போற்றிடுவோம். ஆனந்திப்போம், போற்றிடுவோம், அகமகிழ்ந்தே புகழ்ந்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடி மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். யார் வெறுத்தாலும் நான் உம்மை மாறுவேன். யார் வெறுத்தாலும் நான் உம்மை மாறுவேன். தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். என் இயேசுவே பொன்னேசரே, என் வாழ்வின் மீட்பரே. யார் வெறுத்தாலும் நான் உம்மை மாறுவேன். மலைகளை பிளந்தவர், தாகத்தை தீர்த்தவர். வானம் திறந்து மன்னா பொழிந்து பசிதனை போக்கினீர். ஆபத்திலே செட்டையின் கீழ் அடைக்கலம் தேடுவேன். ஆபத்திலே செட்டையின் கீழ் அடைக்கலம் தேடுவேன். அவர் என்னை காத்திடுவார். யார் வெறுத்தாலும் நான் உம்மை மாறுவேன். பூமியின் குடிகளே, புது பாட்டு பாடுங்கள். எக்காலத்தின் தொனிகள் கேட்டு கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆத்துமாவே கர்த்தரை நீ என்றென்றும் ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை நீ
என்றென்றும் ஸ்தோத்தரி, அனுதினம் ஸ்தோத்தரி. யார் வெறுத்தாலும் நான் உம்மை மாறவே